வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டுகளை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பால் ஹேமனை பற்றி பார்க்கலாம். பால் ஹேமனுக்கு பார்த்தீங்கன்னா ஓராக்கல், வாய்ஸ்மேன், அட்வொகேட் இப்படி எக்கச்சக்க பேர் இருக்குது. தற்போதைக்கு எந்த பேரும் இல்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பால் ஹேமனை WWE பார்த்தீங்கன்னா முழுக்க நம்புகிறாங்களாம். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் இவர் சொன்ன விஷயம் பல பேரை பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆச்சு. அதாவது டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா சிசிஓடைய அசிஸ்டன்ட் சிசிஓவை பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாராம். ஆக்சுவலி டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பெருசாக நம்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படிங்கன்னா அவர்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப்போ அல்லது எது கொடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ரசலர் வந்து பெருசாக காட்டப்படுவாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்லிமெண்ட் கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. கரெக்டு தானே? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஜென்ரல் மேனேஜர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், எந்தெந்த புது டிஷனிங் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ WWE சாம்பியன்ஷிப்போ வருதோ அது எல்லாத்தையுமே அவருடைய கையில் ஹேண்டிலிங் பண்ணியிருக்காரு. கரெக்டு தானே? அப்படிப்பட்ட பால் ஹேமனை டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு வேளை ட்ரிபிள் ஹெச் வந்து WWE சண்டை போட்டுட்டு இதுக்கப்புறமா நான் WWE இருக்க மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு போனால் கூட ஃப்யூச்சரில் WWE நடத்துகிற சிசிஓவாக நம்ம பால் ஹேமனை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிவில் இருக்காங்களாம். இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தாலும் இது நிஜமான விஷயந்தான். ஏன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து முன் அனுபவம் இருக்குது, அதாவது ரெஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை சிசிஓவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிகே குரூப்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே திறமை பால் ஹேமனுக்கும் இருக்குது. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை நல்லா கொண்டு போகணும், இந்த ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், இவன் திறமை வாய்ந்தவன் அப்படிங்கிறத உடல் தோற்றம் வலிமை இதை வச்சு கணக்கிடுறவர் தான் பால் ஹேமன். இப்போது ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஜோன் எவன்ஸு, ஈத்தன் பேஜ் இந்த மாதிரி ரெஸ்லரை பெருசாக காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பிரான் பிரேக்கர், ப்ராக் லெஸ்னர், சிஎம் பாங், ரோமன் ரெயின்ஸ் உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மைக் ஸ்கில்லு, மக்கள் மத்தியில் பிடிச்சிருக்கு, அலிஸ்டார் பிளாக்கு, இந்த மாதிரி பெரிய ஆட்களை தான் நம்ம பெருசாக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு உடல் ரீதியாக நல்லா சண்டை போடுறான் அப்படிங்கிறதுக்காக உடல் ரீதியாக அவன் வந்து வலுவாக இல்லை, அவனை கொண்டு பெரிய ஸ்டோரி லைன்லலாம் இம்மான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பார்லிமென்ட்டுடைய கருத்து. கரெக்டு தானே? சில நேரத்தில் ட்ரிபிள் ஹெச் எடுக்கிற முடிவு சரியாக இருந்திருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமன் சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்லரும் ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா அதுதான் அவங்க பேர், ரெஸ்லர் ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்க்கு ஏற்றவங்க. அதுதான் பால் ஹேமன் நினைக்கிறாரு. இப்போது பால் ஹேமன்ட்ட இன்னொரு விஷயம் கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு பதில் அடிச்சிருக்காரு. அதாவது சம்மர் ஸ்லாமை பற்றி. சம்மர் ஸ்லாமுக்கு ப்ராக் இருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் கோல்டுக்காக மோத போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே பல பேரை ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? குந்தர் கூட ப்ராக் லெஸ்னர் மோதுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எனக்கு தோணுதை சொல்கிறேன், இது அஃபிஷியல் கிடையாது. ஒருவேளை கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும் இப்போ நடக்க போகிற கிளாஸ் டெல்ல மேட்ச் நடக்கல, அதில் மேபி குந்தர் வந்து நியூ சாம்பியன் ஆகிட்டாருன்னா ப்ராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் விளாடலாம். கரெக்டு தானே? அதாவது பார்லிமெண்ட் என்ன சொன்னார், ப்ராக்கு வந்து டைட்டிலும் வேணும் குந்தரும் வேணும், ரெண்டு பேர் கூட மோதுறதுக்கும் ரெடியாக இருக்கார். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை குந்தர் சாம்பியன் ஆகிட்டு டைட்டிலுக்காகவும் மோதலாம், குந்தர் எதிர்த்தும் மோதலாம். இந்த ட்ரீம் மேட்ச் ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. பால் ஹேமன் சில நேரத்தில் இப்படி தாங்க சில ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெளிச்சு விடுவார். ப்ராக் லெஸ்னர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு திருப்பி வந்திருக்கிறாரு அப்படின்னாலும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ஆச்சு சண்டை போடுவார். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஜான்சனாக்கு எப்படி ஃபேர்வெல் டூர் இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் டூரும் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ட்ரீம் மேட்சஸ், சாம்பியன்ஷிப் இது எல்லாத்தையுமே வின் பண்ணிவிட்டு, ஏன்னா அவரும் சாதாரண ஆள் கிடையாது, 10 முறை WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவர். அவரால் பார்த்தீங்கன்னா 17 தடவைலாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மனுஷங்கிட்ட கூட ஒரு தடவை டைட்டில் போனால் இப்போ கரண்டில் இருக்கிற நியூ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ WWE சாம்பியன்ஷிப்போ அவர் வந்து வச்சிருந்தது கிடையாதுல்ல, அதை வச்சுருந்தாருப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். அதுதான் ஃபேன்ஸ் மத்தியிலும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேபி பால் ஹேமன் சொன்ன மாதிரி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமில் டைட்டிலுக்காகவும் மோதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக ஸ்மாக்டவுன் பிராண்டில் மேபி கோடி ரோட்ஸே அகைன் டைட்டில் ரீட்டைன் பண்ணாலும், குந்தரே சாம்பியனாக இருந்தாலும் அகைன் கோடி ரோட்ஸ்க்கும் குந்தருக்கும் மேட்ச் நடத்த முடியாது. அப்படி சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் அந்த சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னா அதுக்கு 100% சூட்டபிளான ஆள் ப்ராக் லெஸ்னர் தான். ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு ப்ராக் லெஸ்னர் போனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராவை பொறுத்த வரைக்கும் பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் ஆனால் ஸ்மாக்டவுனுக்கு ப்ராக் லெஸ்னர் போனால், அதுவும் பால் ஹேமனும் ஸ்மாக்டவுன் ரான்னு சொல்லிட்டு 2 பிராண்டுக்கும் போனால் அது உண்மையிலேயே வியூவர்ஷிப்புக்கு ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கும்.
சரி, பால் ஹேமன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் தற்போதைக்கு இருக்கிற மினி ஆம்புலன்ஸில் நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஒரு மெயின் இவெண்ட்டை ப்ராக் லெஸ்னர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு மேட்ச் கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி எல்லாம் டாக் டீம் சாம்பியன்ஷிப், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி தான் நடந்தது. ஒரு பெரிய மேட்ச் அப்படின்னா ஒரு ஜாக் ஃபாட்டோ, கோடி ரோட்ஸு, ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதிரி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப், ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் எதுவுமே டிஃபன் ஆகல. இதுக்கு முன்னாடி நடந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கும். அதாவது சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகும், இல்லாட்டா ஒரு பெரிய மேட்ச் நடக்கும், சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்ச் கூட நடந்திருக்குது. ஆனால் இந்த தடவை சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சும் நடக்கல, அதாவது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், WWE சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்கல. ஒன்லி ஃபார் த டாக் டீம் சாம்பியன்ஷிப், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சு ஓட்டிட்டானுங்க. அதுக்கான காரணம் இருக்குதாங்க கைஸ். என்னன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா மிட் கார்டில் இருக்கிற ரெஸ்லருக்கான ஒரு மேட்சை கொடுத்தாச்சு. இப்போ பவர் ரெஸ்லருக்காக ஒரு பேப்பர் இருக்குது, அதுதான் கிளாஸ் இன் இட்டாலி. இந்த கிளாஸ் இன் இட்டாலியில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிற எல்லாமே பெரிய மேட்ச். ரோமன் ரெயின்ஸோட மேட்ச், ப்ராக் லெஸ்னரோட மேட்ச், கோடி ரோட்ஸோட மேட்ச். ஸோ இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேட்சுக்காக கிளாஸ் இன் இட்டாலியில் மோதுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்த முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை மிட்கார்டுக்கான டிவிஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோல்டருக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையில் பெக்கிலிஜை வீழ்த்தி அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலியில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான், அதாவது இதுக்கப்புறமா நடக்க போகிற கிளாஸ் இன் இட்டாலி ஒரு பெரிய பேப்பரையும் இருக்க போகுது, அதாவது ரெசல்மேனியா மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்டேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் நல்லா டிசைனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளாஸ் இன் இட்டாலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் வியூவாக இட்டாலிலேயே முதல்ல பார்த்திங்கன்னா டபுள் வந்து ஒரு ப்ரீமியம் பேப்பர் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடத்ததுலையான்னு கேட்டிங்கன்னா ராஸ் மேட்டர் மற்றும் இந்த லைவ் ஷோலாம் நடத்திருக்காங்க. அந்த பேப்பர் வியூ நடத்துனது இல்லை. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மேட்சும் பார்த்திங்கன்னா அப்படி பேப்பரி அளவுக்கு தான் இருக்குது. பேப்பரி அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சம்மர் ஸ்லாம் ரெசல்மேனியாவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்ச் மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்களேன், ப்ராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸு, குந்தர், கோடி ரோட்ஸ் இப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலி ஒரு பெரிய ரெஸ்லருக்கான ஒரு பேப்பர் ஆயிடுச்சு. சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ்க்கு பேப்பருக்கு மேட்ச் இருக்காது அப்படிங்கிறனால தான் அவங்கள சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் கோர்த்து விட்டு அவங்களுக்கான டிஃபெண்டிங்கை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே தான், பட் ஆனால் சாட்டர்டே மெயின் இவெண்ட் பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கரெக்டு தானே? நேற்றுக்கு சாட்டர்டே மெயின் யாராவது பார்த்தீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே பார்க்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் இட்டாலி நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேப்பர் எடுக்க போகிறாரு. அதாவது இது ஃபஸ்ட்டு டெமோ. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நாடாக இருக்கட்டும், அதே மாதிரி எங்கெங்கே வந்து ரெஸ்லிங் பரவாமல் இருக்குதோ அங்கங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஷோ நடத்தி அங்கேயும் ஃபேன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. யூரோப்புக்கெலாம் போயிருக்கிறாரு. ஈவன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், யூகேலலாம் வருஷத்துக்கு ஒரு பேப்பரையும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த வகையில் இட்டாலி நாட்டில் நடத்துகிற இந்த பேப்பரையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேப்பரையும் ஆயிடுச்சுன்னா வருங்காலங்களில் WWE பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி இட்டாலி நாட்டிலையும் பேப்பரை நடத்துவாங்களாம். சாட்டர்டே மெயின் இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அஃபிஷியல் ஃபார் த ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமிக்கான கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் தான் ஓபா ஃபெமி இதை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா ப்ராக் தான் சைன் போட்டிருக்காரு, ஓபா சைன் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கான கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்காக ஓபா ஃபெமி, ப்ராக் லெஸ்னர் ரெண்டு பேருமே அந்த கிராஃபிக்ஸில் சூப்பராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராஃபிக்கை எதுக்காக ரெசல்மேனியாவில் யூஸ் பண்ண மாட்டேங்காங்கன்னு தெரில. ஏன்னா இந்த வருஷம் ரெசல்மேனியாவோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, ஆனால் சில நேரத்தில் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருக்குது. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்க்குது, இதை பாருங்கள் இது எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கிராஃபிக்ஸை எதுக்காக ரெசல்மேனியா மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்டில் யூஸ் பண்ண மாட்டேங்காங்கன்னு தெரில. அதுலேயும் சம்மர் ஸ்லாமில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் போட்டானுங்க, பார்க்கணும், கேவலம், பார்க்கவே முடியாது. காய்ஸ், கோடி ரோட்ஸ் WWE விட்டு ரிலீஸ் ஆகி கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிற, கோடி ரோட்ஸ் ரிலீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கோடி ரோட்ஸே சொல்லியிருக்காரு. அதாவது 10 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு கரெக்டாக இதே மே மாதம் 22 16 பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு திறமை இல்லை, அதாவது WWE அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் WWE விட்டு ரிலீஸ் பண்ணாங்க. சரியாக 10 வருஷம் கைஸ். 2016 போனவர், இப்போ 2026 3 தடவை WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய டாப் ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த டாப் ரெஸ்லர்ஸில் ஒருத்தராக கோடி ரோட்ஸ் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் WWE ஒருவேளை இருந்திருந்தால் கூட, WWE விட்டு போகாமல் WWE இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். WWE விட்டு வெளியில் போய் அங்கே சாதிச்சுட்டு திருப்பி WWEக்கு வந்து ரோமனையே ரெசல்மேனியாவில் பீட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருன்னா உண்மையிலேயே கோடிக்கு மச்சம் எங்கேயோ இருக்குதுங்க. கரெக்டு தானே? சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவீங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.